அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. இன்றைக்கி டீச்சர்ஸ் டே. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. என்னோடய வீடியோ முன்னாடி ஃபஸ்ட்டு போடும்போது என் மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் என்னோடய ஆசிரியர்கள் பற்றி நான் விரிவாக பேசியிருக்கேன். முடிஞ்சால் அந்த வீடியோ போய் பாருங்கள். இன்றைக்கி நாம் ஆசிரியர் தினம் பற்றி தான் பேச போகிறோம். ஆசிரியர் தினம் இது எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான தினம். இந்த தினத்தை நம்ம எல்லோரும் கொண்டாடணும். எங்கள் ஸ்கூலில் நடந்த ஆசிரியர் தின விழா எப்படிலாம் நடந்துச்சு இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் படிக்கும்போது டீச்சர்ஸ்க்கு ரொம்ப மரியாதை கொடுப்போம். எப்போதுமே அவங்க தெய்வமாக தான் நினைப்போம். அவங்க சொல்கிற பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவோம். நான் வேலை பார்க்க போகிற இடத்துல நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எது ஸ்கூலில் படிச்சிங்க, இவ்வளோ சூப்பராக சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நடந்திருக்கீங்களே, இங்கேயும் ஒபீடியண்ட்டாக இருக்கீங்களே, ஒழுக்கம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. அந்த பெருமையெல்லாம் எங்கள் ஆசிரியர்களுக்கு தான் சேரும். மேலும் டீச்சர்ஸ் டே நான் ஒரு 4 வருஷம் ஒரு தமிழ் மீடியத்தில் ஒர்க் பண்ணேன், 2 வருஷம் இங்கிலீஷ் மீடியத்தில் ஒர்க் பண்ணேன். அப்போ பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் டே கொண்டாடும்போது மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக எங்களை நடத்துவாங்க. தமிழ் மீடியத்தில் நான் படித்த ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணேன். அப்போ ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு பாடும்போது கரெக்டாக அந்த டீச்சர் அவங்கள தான் பற்றி பாடுறாங்கன்னு போடும். அதுமாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சி போவோம். அதுக்கப்புறம் மியூசிக்கல் சேர்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சீட்டெல்லாம் எழுதி போட்டு அதை எடுத்து அதில் என்னென்ன வருதோ அதை அந்த டீச்சர் செஞ்சு காமிக்கணும். கவிதைனா கவிதை சொல்லணும், பாட்டுனா பாட்டு பாடணும், நடிப்புனா நடிப்பு, டான்ஸ்னால் ஒரு டான்ஸ் ஆடணும். அந்த மாதிரிலாம் வரும். எனக்கு அந்த மாதிரி வரும்போது ஒரு கவிதை வந்துருச்சு. நான் ஏற்கனவே கவிதை எழுதுனால எனக்கு ஈஸியாக போச்சு. டக்குன்னு ஒரு கவிதை சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மியூசிக்கல் சேர் நடந்துச்சு. அப்போ எல்லோரும் மியூசிக்கல் சேர் சுற்றி வந்துட்டு இருந்தோம். சேரை எல்லாருமே கொஞ்சம் பேர் வெளியேறிட்டாங்க. கடைசியாக உள்ள ரவுண்டிங்கில் நானும் அந்த ஸ்கூல் ஹெச்எம் தான் விளையாடுற மாதிரி இருந்தது. அப்போ அந்த சேர் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டூல் போட்டாங்க. அவங்க தான் எனக்கு ஹெச்எம். நான் படித்தப்போ அவங்க தான் ஹெச்எம். இப்போ வேலை பார்க்கும்போது அவங்க நான் அவன் படித்த பொண்ணு மாதிரி இல்லாமல் ரொம்ப மரியாதை நடத்துவாங்க. வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் அவங்கள்ட்ட படித்த ஸ்டூடெண்ட் தான் மேடம். ஏன் மேடம்னா, இல்லைம்மா நீங்கள் டீச்சர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் படித்தது 5 வட்டத்தம்மன் மகளிர் உயர்நிலைப்பள்ளி கீழ்வேலூர். அங்கே உள்ள ஹெச்எம் தான். அவங்க பேர் சரஸ்வதி. அவங்க ரொம்ப நல்ல டீச்சர். அவங்க குடியரசுத் தலைவர்கிட்ட நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. அவ்வளோ சிறப்பானவங்க. நானும் இந்த மாதிரி ஒரு டீச்சராக போய் கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ஏதோ ஒரு ஸ்கூலில் டீச்சராக போயிட்டு நல்லாசிரியர் விருது வாங்கணும் குடியரசுத் தலைவர் கையாலன்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சு. மறுபடியும் ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த ஸ்டூலை சுற்றி வந்துட்டு இருந்தோம். நானும் ஹெச்எம்மும். டக்குன்னு ஹெச்எம் உட்காரட்டணும், நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அவங்களும் நான் உட்காரன்ட்டு அவங்களும் நின்றுட்டாங்க. 2 பேருமே உட்காரல. அதுக்கப்புறம் சொல்லி வைத்த மேடம் நீங்களே உட்காந்துருங்க மேடம்னு அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நீ உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வேறு வழி இல்லாமல் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பரிசு கிடச்சிது. இந்த நிகழ்வு ஒவ்வொரு டீச்சர்ஸ் டே அப்பையும் எனக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். அந்த பரிசு வாங்கின அந்த ஒரு செம்படம் கொடுத்தாங்க. அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். இது இந்த மியூசிக்கல் சேரில் மேடம் நானும் கடைசியாக விளையாண்டோம், அது கிடச்ச பரிசு. கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நிகழ்வு நடந்ததுன்னு யார்கிட்டையும் சொல்லுவேன், பிள்ளைங்கள்ட்ட அது மாதிரி சொல்லிகிட்ருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுவேன். அந்த நிகழ்வு இப்போயுமே என் மனசில் இருக்குது. ஒரு டீச்சருங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையிலே டீச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. எங்கள் தாத்தா வாத்தியாராக இருந்தாங்க, அம்மாவோட அப்பா. அதனால் அம்மா நீனும் ஒரு டீச்சர் ஆகணும் தாத்தா மாதிரி அப்படி சொல்லி வளர்த்தாங்க. அவங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க. அது மாதிரி சொல்லி வளர்க்கும்போது எனக்கும் சின்ன வயசுலேயே டீச்சர் அப்படிங்கிற ஒரு மனசில் பதிஞ்சிருச்சு. ஸ்கூலில் பாடம் நடத்துனாங்கன்னா வீட்டில் செவுத்தில் எழுதி போட்டு சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அந்த மாதிரிலாம் செய்வேன் நான். டீச்சர் ரொம்ப பிடிக்கும். குரூப் லீடராக இருக்கும்போதும் எல்லாருக்கும் நல்லா டீச் பண்ணுவேன். வீட்டுக்கே சில பேர் தேடி வருவாங்க எக்ஸாம் டயத்துலலாம், எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் டயத்தில் +2 படிக்கிற வரைக்குமே நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க என்கிட்ட பாடம் கேட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் டியூஷன்லாம் எடுத்தேன் +2 வரைக்கும். அவங்களும் என்னோடய டீச்சருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் படிப்பாங்க. நான் பாய்ஸ்லாம் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா சின்ன இடமா இருக்கிறதுனால கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் வச்சு இது பண்ண முடியாது சொல்லிட்டு கேர்ள்ஸ் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ டீச்சிங்கில் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்து ஒரு நல்ல பேர் வச்சுருக்கேன். அப்புறம் என்கிட்ட டியூஷன் படித்த பிள்ளைங்களாம் நல்ல மார்க் வாங்கினாங்க. அவங்க மார்க் வாங்கின பிறகு +2ல் உங்களால் தான் இவ்வளோ மார்க் கிடச்சிது எங்களுக்கு அக்கௌண்டன்ஸில் காமர்ஸ்லன்னு சொல்லி லெட்டர்லாம் கூட அனுப்புனாங்க. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பொண்ணு கூட உங்களோட அந்த ஊக்குவிப்பால் ஃபஸ்ட்டு மார்க் வந்தேன்லாம் சொல்லி நிறைய லெட்டர்லாம் அனுப்புவாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்.
அதெல்லாம் எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் டீச்சராக போகும்போது மெட்ரிகுலேஷனில் எந்த ஸ்கூலுமே எங்கள் பிடிஏ ஸ்டாஃப் அந்த மாதிரி சாதாரணமாக ஒர்க் பண்ணுறவங்கள கொடியேற்ற விட மாட்டாங்க. அது மாதிரி இருப்பாங்க. ஆனால் என் பசங்க படிக்கிற ஸ்கூலில் நான் ஒரு டீச்சராக 1 இயர் ஜாயின் பண்ணப்போ அந்த ஸ்கூலில் என்ன கொடியேற்ற சொன்னாங்க. ஒவ்வொருவருக்கும் அந்த வரிசைப்படி அந்த பேர் படிப்பாங்க. அந்த அட்டனன்ஸ் ஆர்டர் படி கொடியேற்றணும். அந்த அன்றைக்கி வந்து அவங்க தான் அந்த ப்ரேயரை கண்டக்ட் பண்ணணும். அது மாதிரி கொடியேற்ற சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையிலே சந்தோஷமான நாள்னால் அதுதான். அன்றைக்கி கொடியேற்றிட்டு அது மாதிரி ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தணும் சின்னதாக. அது மாதிரி பண்ணேன். எனக்கு அந்த நாள் என்றைக்குமே மறக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையிலே நான் டீச்சருக்கு படித்து அந்த ஒரு கொடியை நம்ம நாட்டோட கொடியேற்றுறது வந்து என் மனசில் இன்னும் சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அதை நினைக்கும்போது. அதுக்கப்புறம் இந்த கொரோனா பீரியட் வந்ததுனால அந்த ஸ்கூலில் எல்லோரும் டீச்சராக இல்லையா, அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அனுப்பலை, பிள்ளைங்களை பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதோடய கட் ஆகிடுச்சு. ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அப்படியே கண்டினியூவாக ஒர்க் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். இந்த கொரோனா வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் போகவே இல்லை ஸ்கூலுக்கு. ஒரு வருஷம் போனோம். அதுவும் நின்றுக்கிட்டே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த 9 ஹால்லேருந்து சாயந்தரம் ஒரு 4:30 வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் சாப்பிட உட்காரணும். அப்போயே வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும். அது வந்து என்னோட உடல்நிலைக்கு ஒத்துக்கலை, என்னால் முடியல. அதனால் சரி போக வேணாம்னு சொல்லிட்டாங்க வீட்டில். அதோட நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். ஏதோ யூடியூப் போடுவோம், நமக்கு தெரிஞ்சது போட்டுட்ருக்கேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஆசிரியராக இருக்கிறவங்க தன்னார்வத்தோடு ஒர்க் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சிங்னா. எப்போதும் எதாவது சொல்லிக் கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்ட்டு. அங்கே போனாலே நம்ம வந்து பிளைண்டாக இருந்தால் கூட அங்கே போனோன்னா உற்சாகமாகிடும். எல்லா குழந்தைங்களையும் பார்த்தோன்னே நிறைய ஆர்வம் அதிகரிக்கும், அறிவுத்திறன் மேம்படும். புதுசு புதுசாக எதாவது கற்றுக்கணும், புதுசு புதுசாக எதாவது செய்யணும்னு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிப்போம், டெவலப் பண்ணிப்போம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்ப்பெலாம் இப்போ வருதா மறுபடியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்லேயே டீச்சருங்கிறவங்க அம்மா தான் நமக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லித் தருவாங்க. அதுக்கப்புறம் அப்பா சொல்லித் தருவாங்க. அப்புறம் ஆசிரியர்கள், அப்புறம் நம்மளோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா நமக்கு கற்றுருவாங்க. சமூகமும் நமக்கு நிறையா டீச் பண்ணும். அதனால் டீச்சருங்கிறவங்க வகுப்பறையில் உள்ளவங்க மட்டும் நான் சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துலையும் நம்ம கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒன்று நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், நல்லதை மட்டுமே நினைக்கணும், நல்லது மட்டுமே செய்யணும். இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். மறக்காமல் என் மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே அந்த வீடியோவை பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.